அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இன்னைக்கு நம்ம வெஸ்ட் பெங்கால் ஸ்டைல் ஒரு கிச்சடி, மசாலா கிச்சடி. நம்ம ஆக்சுவலாக கிச்சடின்னா இங்கே அது ரவையில தான் செய்வாங்க. ஆனால் இவங்க அரிசி, பருப்பெல்லாம் போட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அது டேஸ்ட்டு. நம்ம இங்க சாம்பார் சாதம் மாதிரி கொஞ்சம் நம்ம இங்க பிசிபெலா பாத்து சாம்பார் சாதம் செய்கிறோம் இல்லைங்க, கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபெலா பாத்து சாம்பார் சாதம் அது அது மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஆனால் இதில் அவங்க கரம் மசாலாலாம் போட்டு ரொம்ப ஸ்பைசியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் அரிசி, நம்ம சாதாரண வீட்டில் சாப்பாட்டு அரிசி, அது அரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த டம்ளரில் அரை டம்ளர் துவரம் பருப்பு அதையும் போட்டுக்கலாம். அரை டம்ளர் பாசி பருப்பு அதையும் போட்டுக்கலாம். பருப்புங்க தாங்க இதில் நிறைய இருக்கும். இது மசூர் தால், கேசரி பருப்புன்னுவாங்க, மசூர் தால்னுவாங்க. இது ஒரு அரை டம்ளர் இதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் தாளிக்கிறதுக்கு வேற ஊற்றணும். அவங்க கடுகு எண்ணெய் ஊற்றுவாங்க. ஆனால் கடுகு எண்ணெய் நமக்கு ஒத்துக்காது. அதனால் நம்ம நார்மல் ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலே ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுட்டு பாருங்க, வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கொஞ்சம் பெரிய குக்கர், வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க, பார்க்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதுங்க, இது ஒரு 2 டீஸ்பூன், இது போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. இது எல்லா காய்கறியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீளமாக கேபேஜு, மஞ்சள் பூசணி, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, கொடமிளகா, அப்புறம் இது பாலக்கீரை, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸு. இப்போது இந்த காயெல்லாம் இதில் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கிட்டோங்க. இப்போ சாப்பாட்டுக்கும் நம்ம இந்த காய்கறிக்கும் தேவையான உப்பு போடுறேங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இருந்தாலும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது கரம் மசாலா ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன்
ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 3/4 அழாக்கு அரிசி 3/4 அழாக்கு பருப்பு போட்டிருக்கேன். அப்போ 1/2 அழாக்கு 1/2 அழாக்கு நம்ம ஒரு 4 அழாக்கு 5 அழாக்கு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ வந்து இது வந்து 2 அழாக்கு இருக்கும். இன்னும் ஒரு 2 அழாக்கு. இந்த அரிசி பருப்புல இதுல 1 அழாக்கு இருக்கும். இது அப்படியே ஊற்றிடுறேன். மொத்தம் 5 அழாக்கு. 4 அழாக்கு நம்ம 5 அழாக்கு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கிட்டு உப்பு பத்தலைங்க, நான் கொஞ்சமா உப்பு போடுறேன். போட்டுட்டு நம்ம ஒரு தடவை கலந்துட்டு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட அரிசி ஊற்றலாம். 1 டம்ளர் தண்ணி, இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. ஏன்னா பருப்பெல்லாம் இருக்குல்ல, அதனால இதை வந்து வேக வைக்கலாங்க. ஒரு 5 விசில் இல்லை 6 விசில் வரணுங்க. அது வரைக்கும் வேகட்டும். இப்போ விசில் அடங்கிடுச்சுங்க. குக்கரை திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்க, சூப்பரா நல்லா வெந்துருச்சுங்க. எல்லா காய்கறியும் நல்லா வெந்து சூப்பரா இருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிசம் ரெடி பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. அதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யோட வாசம் அந்த கிச்சடியில் ரொம்ப நல்லா இருக்குங்க. லாஸ்ட்ல நெய் போட்டுட்டு இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் போடுறேங்க. போட்டுட்டு இது கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து இதில் கொட்டிடலாம். இப்போ இதில் கொட்டிடலாங்க. கொட்டிட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்க. இப்போ கொத்தமல்லி, நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பெங்காலி ஸ்டைல் மசாலா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டி பெங்காலி ஸ்டைல் மசாலா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து அவங்க வந்து ஹில்சா ஃபிஷ், ஐலிஷ் ஃபிஷ்ஷோ ஹில்சா ஃபிஷ்ஷோ, அந்த ஃபிஷ்ஷை வந்து வறுத்து வச்சுக்கிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. இது வந்து வின்டர் ஸ்பெஷல் மசாலா கிச்சடி அவங்களுக்கு. நமக்கு அந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் நமக்கு பிடிக்காது. நான் வந்து சின்ன அப்பளம் பொரிச்சிருக்கேங்க. இது வச்சுக்கிட்டு சாப்பிட்டா இது கூட கொஞ்சம் ஊறுகாய் கூட தொட்டுட்டு சாப்பிடலாம். நம்ம சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நல்லா இருக்கும். கொஞ்சம் லெஸ் ஸ்பைசியாக பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம நெய் நிறைய விட்டு. ஏன்னா இதில் எல்லா பருப்பும் இருக்குது, எல்லா காய்கறியும் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.